வணக்கம். இந்த பதிவில் நம்ம எப்படி பைத்தானில் வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ங்கிறது ஒரு ஐசோலேட்டட் வெர்ச்சுவல் பைத்தான் என்விரான்மெண்ட் அப்படிம்பாங்க. அதாவது உங்களோட கம்ப்யூட்டரில் ஒரு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அது என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் குளோபலாக அது அவைலபிளாக இருக்கும். அதில் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அது அந்த கம்ப்ளீட் குளோபல் என்விரான்மெண்ட்டுக்கும் அது வந்து எஃபெக்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கமாண்ட் விண்டோவில் போய் பைத்தன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பைத்தன் 3.8.5ங்கிறது இந்த என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் ஒரு பொதுவான குளோபலான ஒரு இன்டர்பிரட்டர். இப்போ இங்கே போய் நீங்கள் பைத்தன் ஒரு லைப்ரரி பிப்பை வச்சு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து இந்த குளோபலாக இருக்கக்கூடிய எல்லா பேக்கேஜஸுக்கும் அது அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஒரு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி இந்த பைத்தன் இன்டர்பிரட்டரோட ஒரு காப்பியை அதில் எடுத்து அங்கே நீங்கள் லைப்ரரிஸ் மாடியூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் அது அப்ளிகபிள் ஆகும். நாளைக்கு இந்த பைனரி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக நீங்கள் டிப்ளாய் பண்ணும்போது அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில நீங்கள் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதை முதல்ல எப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு ப்ரைமரி ரிக்குயர்மெண்ட்டே பைத்தான் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். கமெண்ட் விண்டோவில் போய் பைத்தான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 3.8.5 வந்து உங்களுக்கு வரணும். இல்லை எந்த ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனும் உங்களுக்கு கிடைக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதை செக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒரு லைப்ரரி ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். கமாண்ட் விண்டோவை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு போய் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பிப் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்து வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ENV அப்படிங்கிற கமெண்டை கொடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால சாட்டிஸ்ஃபைன் வருது. இல்லாட்டி ஒரு 1 minute 2 minutesல இன்ஸ்டால் ஆயிரும். இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடலாம். மறுபடியும் கமாண்ட் விண்டோ போவோம். இதை நார்மல் மோடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நீங்கள் எந்த பர்டிகுலர் டைரக்டரிலையோ பாத்துலையோ வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். இப்போ நான் என்னோடய மை கம்ப்யூட்டரில் டாக்குமெண்ட்ஸ்குள்ளே venvs அப்படிங்கிற ஒரு எம்டி ஃபோல்டர் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நான் நம்பர் ஆஃப் வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாத்தை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ கமாண்ட் விண்டோவில் போய் பைத்தன் -m venv, அதாவது இது வரைக்கும் ப்ரீடிஃபைன் கமெண்ட்ஸ், நீங்கள் எந்த பாத்தில் அதை க்ரியேட் பண்ண விரும்புகிறீங்க, எந்த என்விரான்மெண்ட் பண்ண போகிறீங்க, டெமோ venv அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இதான் நான் க்ரியேட் பண்ணக்கூடிய வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட். இப்போ இங்கே இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா டெமோ venv அப்படின்னு சொல்லி ஒரு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகிருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோக்கல் பைத்தன் காப்பி ஒன்று இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கு. அதில் ஸ்கிரிப்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். பைத்தன் இன்டர்பிரட்டர் பிப் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ இப்போ இதை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணணும்னா கமாண்ட் விண்டோவிலே ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லைனா விசுவல் ஸ்டுடியோ கோட்லையும் பண்ணலாம். இது ரெண்டையுமே எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் டெமோ venvன்னு நான் க்ரியேட் பண்ணதை ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பாத்தில் போய் டெமோ venvன்னு கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா activate.bat அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் வரும். ஸோ இதை என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். அதோட ப்ரூஃப் என்னென்னா பேரந்தசிஸில் டெமோ venv அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். நார்மல் கமாண்ட் விண்டோ பார்த்தீங்கன்னா C: ஆரம்பிக்கும். இங்கே இது அந்த வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நேமில் ஆரம்பிக்கும். ஸோ இங்கே போய் நீங்கள் எந்த மாதிரியான பைத்தன் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், கமெண்டும் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும்போது இதை நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும்னா சிம்பிளாக டீஆக்டிவேட் அப்படிங்கிற கமெண்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ இதே மெத்தடை விசுவல் ஸ்டுடியோ கோடில் நம்ம பண்ணலாம். ஏன்னா அங்கே தான் நம்ம பைத்தன் ப்ராஜெக்ட் நிறையா டெவலப் பண்ணுவோம். ஸோ இப்போ விசுவல் ஸ்டுடியோ கோடு போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸில் இப்போ இருக்கேன். அந்த ஒர்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய டாக்குமெண்ட்ஸில் பைத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வச்சுருக்கேன். இப்போ ஒரு நியூ பைத்தன் ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம், demo.py அப்படின்ட்டு. இதில் ஒரு பிரிண்ட் கமெண்ட் கொடுக்கலாம். சேவ் பண்ணுங்கள். இப்போ இங்கே நீங்கள் இடது பக்கத்தில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பைத்தன் 3.8.5 அப்படின்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களோட குளோபல் பைத்தன் இன்டர்பிரட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கே பொதுவானது. ஆனால் நம்ம இப்போ இதை வந்து வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்டர் இன்டர்பிரட்டர் பாத் அப்படின்னு கொடுங்க. இங்கே ப்ரௌஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் எந்த இடத்துல அந்த வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ டாக்குமெண்ட்ஸில் venvsல டெமோ venvக்குள்ளே ஸ்கிரிப்ட்ஸுக்குள்ளே பைத்தன் அப்படின்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ண உடனே நீங்கள் கீழே அப்சர்வ் பண்ணிங்கன்னா இங்கே பைத்தன் 3.8.5 டெமோ venvன்னு அதுவே காட்டும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு நியூ டெர்மினலை இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடே அந்த பர்டிகுலர் டெமோ venv ஆக்டிவேட் பண்ணிடும். ஸோ இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணுங்கிற பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை இந்த கோடை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெமோ venv அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட். இதில் நான் என்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணாலும் அது இதுக்கு தான் அப்ளிகபிளாக இருக்கும்.
குளோபலாக அது எஃபெக்ட் பண்ணாது. ஸோ இது வந்து இந்த டிப்ளாய்மெண்ட் பண்ணும்போது பைனரி ஃபைலாக மாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் பைத்தானில் டெவலப் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக ஒரு பைத்தன் கற்றுக்கிறதுக்காக பண்ணுறீங்கன்னா குளோபல் இன்டர்பிரேட்டரே போதும். பட் ரியல் டைம் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும்போது வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வச்சு பண்ணுறது தான் நமக்கு எப்போயுமே நல்லாவும் இருக்கும். அதுதான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் ஒன் ஆல்சோ. இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது இஷ்யூஸ் இல்லை சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி.